அனைவருக்கும் ஞாயிறு வணக்கம். போன வாரம் ஆடிப்பெருக்கன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம். அது பிராணாயாமத்தை பற்றி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னே மூச்சு பயிற்சி கொடுத்தோம். ஏன்னு தெரியுங்களா, மூச்சு தான் நம்மளுடைய உயிர். அதை பாதுகாக்கிறதுக்காக அதை கொடுத்துட்டோம். அடுத்து உடலை பாதுகாக்கிறதுக்காக பயிற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா உட்கட்டாசனம் பேரு. இந்த ஆசனாஸ் பேரே உட்கட்டாசனம். உட்கட்டாசனம்னா உள்ளுறுப்புகளை எல்லாம் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளக்கூடிய யோகாசனம் தான் உட்கட்டாசனம். அதனாலதான் இதனோட பெயர் உட்கட்டாசனம் பேர் வந்துச்சு. இது எப்படி செய்யணும் என்னங்கிறது வழிமுறைகளை சொல்றோம் பாருங்களேன். அப்புறம் இதனுடைய பலனை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்படி நிக்கிறோம், 2 கால் அகலமா வச்சுக்கிறோங்கிற. நிறைய யோக பயிற்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 2 கால் அகலமா வச்சுக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அகலமா வைப்பாங்க. ஆனா உங்க கால்லயே உங்களுக்கு நான் அளவு கொடுக்குறேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இடது காலை நேரா வச்சுட்டு வலது கால்ல பாத்துக்கோங்க, அவங்கவுங்க பாதத்துல ஒரு அடி வைக்கணும். பாத்தீங்களா, ஒரு அளவு. இந்த ஒரு அளவு வச்சுட்டு இந்த கட்டவரலுக்கு பக்கத்துல உங்க காலை வைக்கணும். இதுதான் ஒரு அளவு. அப்ப நீங்க ஒரு அடி ஸ்கேலை தூக்கிட்டு எல்லாம் வர வேண்டியது இல்லை. அப்ப உங்களுடைய பாதத்துல இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கிறது. இதுதான் எக்ஸாக்டா அவங்களுடைய ஹியூமன் பாடியோட அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட். சரிங்களா, இப்படி நின்னுட்டோம். அதுக்கடுத்து இந்த கைகளை பாருங்களேன். இந்த 2 கைகள் இப்படி வச்சுட்டு ஆதிமுத்ரா பண்ணணும். இந்த கட்டவரல் பாருங்க, ஃபுல்லா இந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளங்கையினுடைய நடுப்பகுதியில் கொண்டு போய் முட்டை வைக்கிற ட்ரை பண்ணணும். அப்ப என்ன பண்ணா மற்ற 4 விரல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆதி முத்திரைனா இவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஒவ்வொரு முத்திரையிலுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது உடல் முழுவதும் நம்மளுக்கு எல்லா நாடிகளையும் இயக்குவதற்கு உதவி செய்யும். இப்ப பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க 2 கைய. இந்த கட்டவரல பாருங்க, உள்ள ஃபுல்லா கொண்டு இப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இங்க அப்படியே பெயின் ஒரு 2 சைடு. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுது, அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட் நீங்களே உணர்றதுக்காக இந்த மெத்தேடு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்ப இப்படி வச்சுட்டு இந்த கட்ட வரல கொண்டு போய் ஃபுல்லா கீழே வைக்கிறோம். வலிக்கும், உடனே க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்றோம், லங்ஸ்ல வச்சுக்கிறீங்க. இப்ப இங்க இருந்து என்ன பண்ற, மூச்சு இழுக்கிற மெதுவா. நல்லா மூச்சு இழுத்துட்டீங்கன்னா காதோட சேர்த்து இந்த கையை தூக்கணும். ஸோ இந்த காதோட சேர்த்து கையை தூக்குனாலே முதுகு வலி போயிடும். நம்ம ஒரு யோகா பண்ண போறோம்ங்க, அதுல எத்தனை பெனிஃபிட் வரும் தெரியுங்களா. நமக்கு தெரியாம நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அதுதான் யோகாசனம் சொல்றோம். மேல மூச்சு இழுத்துறோம். இப்ப மூச்சு இழுத்துறோம் இல்லையா, மூச்சு இழுத்துட்டு இப்ப என்ன பண்றோம், அப்படியே உட்கார்றோம். பாருங்க, நாட்காலி மாதிரி இந்த பொசிஷன் உட்கார்றோம். விரல்களை எல்லாம் நல்லா விரிச்சிடுறோம், இந்த பொசிஷன் உட்கார்றோம். என்னன்னு கேளுங்க, ஆங்கிள்ஸ்ல இருந்து நீ வரைக்கும் 90 டிகிரி, நீலிருந்து கிப்பு வரைக்கும் 90 டிகிரி, கிப்பில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் 90 டிகிரி, இங்க ஷோல்டர் இருந்து ரிஸ்ட் வரைக்கும் 90 டிகிரி. பாத்தீங்கன்னா எல்லாமே 90 டிகிரி பொசிஷன் இப்படி கொண்டு வரும். இதுல ஒரு 10 செகண்ட் இருங்க அல்லது 20 செகண்ட் இருங்க, போதுமானது. சரிங்களா, இப்ப இந்த 10 செகண்ட் இருந்துட்டு நார்மல் பிரீத்திங். இப்ப மேல வரும்போது எப்படின்னு பாருங்களேன். நல்லா மூச்சு இழுத்துறோம், காதோட சேர்த்துதான் கொண்டு வரணும். மூச்சு இழுத்துட்டு சைடுல போகணும். இப்ப பாருங்க, சைடுல இப்படி வந்த வழி எப்படி போய் ஃபார்ம் டேர்ன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணி இறக்கிடணும். 2 காலை சேர்த்துடணும். இதுதான் உட்கட்டாசனம் பேரு. இந்த உட்கட்டாசனம் இப்படித்தான் பண்ணணும். இது என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் நடைப்பயிற்சி போகக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. நடைப்பயிற்சி போறதுக்கு நீங்க 1 கிலோமீட்டரைவோ 2 கிலோமீட்டரைவோ நீங்க கடக்கணும்னா அதுக்காக ஒரு 40 நிமிஷம் 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. இந்த உட்கட்டாசனாவில் என்னன்னு கேளுங்களேன், ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டா 5 கிலோமீட்டர் வாக் பண்ணதுக்கு ஈக்குவல். 1 நிமிஷம் நின்னீங்கன்னா 1 கிலோமீட்டர் வாக் பண்ணதுக்கு ஈக்குவல். அது மட்டுமல்ல, அப்ப நடந்து போற டைம் 40 நிமிஷம் உங்களுக்கு சேவ் ஆகும். 5 நிமிஷம் பண்ணிட்டீங்களா, சரிங்களா. அதனுடைய பலன் அதை விட இரட்டிப்பு மடங்கா போகுது. 1. 2வது, நீங்க இது பண்ணும்போது இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்கங்க, மறக்காம இந்த அளவு வச்சுக்கங்க. இப்படி நின்னுக்குங்க, ஆதி முத்திரையில் இப்படி வச்சுக்கங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க, இங்க வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்துட்டு ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்றோம். சரிங்களா, இப்ப அப்படியே உட்கார்றோம். இந்த பொசிஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இருங்க. அப்புறம் உங்களால முடிஞ்ச அளவு ஒரு 60 செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து திரும்ப பாருங்க மேல. இப்ப நார்மல் பிரீத்திங். கையை மேல தூக்கி இருக்கும் போது மூச்சு இழுத்தோம், அப்புறம் மூச்சை விட்டுட்டு வந்தோம். இது ஆசனா பொசிஷன்ல நார்மலா இருக்கிறோம். சரிங்களா, இப்ப திரும்ப மூச்சு இழுக்கிறோம், அப்படியே சைடுல மூச்சு விட்டுறோம். இது உட்கட்டாசனம். இதனுடைய பலன் சொன்னீங்கன்னா முட்டி பலம் அடையுது, இன்சுலின் ஆக்டிவேட் ஆகும்,
சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை செஞ்சாங்கன்னா சர்க்கரை வியாதி படிப்படியா குறையும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். நீங்க இந்த யோகா செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்ட்டை தொட்டு பார்த்துக்குங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, தெளிவா கவனிங்க. இந்த ஹார்ட்டை தொட்டு பார்த்துக்குங்க. உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படின்னு பாருங்க. ஏன்னா அவங்க உணரவும் இல்லையா, உணர்ந்துருங்க. சரி, கை எடுத்துருங்க. இப்ப இந்த பயிற்சியை நான் சொன்னேன் இல்லையா, அதே மெத்தேட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஹார்ட்டை தொட்டு பாருங்க, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நீங்க வாக் பண்றீங்க, வேகமா ரன் பண்றீங்க அப்படிங்கிறத எல்லாம் இதுல நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் சாதாரண சாதகர்கள் மட்டுமில்ல, ஆராய்ச்சியாளராக உருவாக்கக்கூடிய தன்மை கூட எங்களுடைய மரகதம் யோகாலயம் பயிற்சி நிலையத்தில் உள்ளது. அப்ப நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே இப்பதான் 2 வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? எல்லாமே மெஷர்மெண்டா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களோ என்னமோ தெரியாது. நானும் என்னன்னா நிறைய யோகாசனங்களை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஒவ்வொரு பயிற்சி எப்படி கொடுக்கணும்னு ஒரு மாடிஃபிகேட் பண்ணி தான் கொடுக்குறேன். நான் புதுசா கண்டுபிடிக்கல, இருக்கிறத மாடிஃபிகேட் பண்ணி இந்த காலத்துக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உட்கட்ட ஆசனம் என்பதை இப்படித்தான் செய்ய வேண்டும். இதை செய்து நீங்கள் உங்களுடைய உடல் வலிகளை போக்குவது மட்டுமல்ல, சர்க்கரை வியாதிக்கு மிகவும் அருமையான யோகாசனம் ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய முழு உடலை பரிசோதனை செய்வது போல்தான் இந்த உட்கட்டாசனம். இதுல 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்னும் போது கையெல்லாம் காலெல்லாம் நடுங்குச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மின்னு அர்த்தம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு உடம்ப செக் பண்றதுக்கு 5000 10,000 நம்ம கொடுக்குறோம். நீங்க இதுலயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட்னா நீங்க உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ போட்டோம், இப்போ 2வது வீடியோ போட்டோம். இதுல நீங்க செஞ்சு பாருங்க ஒவ்வொரு வாரம். அப்ப 2 வீடியோ ஆச்சுங்களா? இப்படியே வீடியோ அதிகமாக உங்களுக்கு ஒரு 5 மாசம் எங்களோட டிராவல் பண்ணீங்கன்னா சிறப்பா நீங்க உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வாரம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.